தீபாவளி ஒரு பொங்கல் மாதிரி எங்களுக்கு இங்கே பள்ளிக்கூடத்தில் படித்த எல்லா மாணவர்களுக்கு இதுவும் ஒரு ஃபெஸ்டிவலாக தான் இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்து பிக் மேட்ச் விளையாடணும்னு ஆசை. நான் ஒரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு இருக்கே பிக் மேட்ச் பார்த்தேன். நான் அப்போக்கே நான் யோசித்தேன் இந்த டீமுக்கு வரணும், எப்படியாவது கஷ்டப்பட்டு வரணும்ண்டு. பிக் மேட்ச் விளையாடணும்ன்ற ஒரு ஆசை தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது. சென்ட் ஜான்சன்டாலே தெரியும் தானே, பிக் மேட்ச் தான் ஃபேமஸ். பிக் மேட்ச்ண்டா வந்து எனக்கு ஸ்கூலுக்கு வந்த நாள்லேருந்து ஒரு வருஷத்துலேயே முக்கியமான நாள்னு நான் சொல்லுவேன் பிக் மேட்ச்ண்டா. இன்று வரைக்கும் எங்களோட சென்ட் ஜோன்ஸில் வந்து எதை மெயின் பண்ணி பார்க்குறேன்டா இந்த ஸ்டடீஸ் அண்ட் இந்த பிக் மேட்சுக்காண்டி தான் இவ்வளோ ப்ரிப்ரேஷன் நடக்கிறது. அதை பொறுத்த வரைக்கும் 2012க்கு பிறகு நான் திருப்பி 2025 ஜாயின் பண்ணது எனக்கு ப்ரைடாக தான் நான் யோசிக்கிறேன். இந்த 3 நாட்களும் வந்து எங்களுக்கு ஒரு வேறு எந்த விதமான நிகழ்வுகளையும் கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை எங்களோட மாணவர்களுக்கும் சரி எங்களுடைய பழைய மாணவர்களுக்கும் சரி சகலருக்குமே இது கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா இதை எதிர்பார்த்து தங்களை தயார்படுத்தி கொள்கிற பழைய மாணவர்கள் அவர்களுக்குரிய முறையில் வித்தியாசமாக ஒரு முறையிலையும் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னுக்கே தங்களை தயார்படுத்தி கொள்வினோம். நாங்கள் வின் பண்ணால் தான் ஓல்ட் பாய்ஸ் வந்ததுக்கு ஒரு பிரியோசனம் பண்ண மாதிரி கஷ்டப்பட்டுலாம் ஆடுவோம். ஃபேன்ஸுக்கும் சரி கோச்சஸுக்கும் சரி எங்களுக்காண்டிக்கும் நாங்கள் ஆடுவோம். நாங்கள் பிக் மேட்ச் பிடிக்கும் தானே. இப்போ வெளிநாட்டிலிருந்து வர பழைய மாணவர்கள் எல்லாம் தங்களோட பேட்சாக அவையில் ஒன்று கூட்டி இந்த பிக் மேட்சின் பெரிய எதிர்பார்ப்போடு இங்கே வருவினோம். அதில் வந்து அவையில் இந்த பழைய நினைவுகளை வந்து பாடசாலையில் மீட்டுக்கொள்வினோம். இப்போ முதல் பிக் மேட்ச் விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாருமே வருவினோம். அவர்கள் தங்களோட நினைவுகளை மீட்டுக்கொள்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இது அமையும். எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு விடயம் தான் பிக் மேட்ச்ன்றது. தோல்வியோ வெற்றியோ எல்லோரும் நல்லா ஃபைட் பண்ணி விளையாடுவாங்க.